ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. நம்ம இன்றைக்கி பவுண்டி சாக்லேட் பாஸ் தான் செஞ்சுட்டு போகிறோம். அதுக்கு நான் 1 கப் அளவு மில்க் ஊற்றிக்கிறேன். மில்க் நல்லா பாயில் ஆகட்டும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு மில்க் நல்லா பாயில் ஆகி திக்காகி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம எந்த கப்பில் மில்க் எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவு சுகர் போட்டுக்கலாம். கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதை சர்க்கரை பால் எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பாருங்கள், இது நம்மளுக்கு நல்லா கெட்டியாகி வருது. டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் இல்லைன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷான கோகோனட் கூட எடுத்து நல்லா துருவிட்டு, ஆனால் பின்னாடி இருக்கிற அந்த ப்ரௌன் எல்லாம் எடுத்துட்டு அது ஒன்லி ஒயிட் பார்ட் மட்டும் நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணி போடலாம். இப்போல்லாம் சூப்பர் மார்க்கெட்லேயே டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் கிடைக்குது. அது கூட நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இல்லாத டைம் நம்ம கோகோனட்டே யூஸ் பண்ணலாம். பால் நல்லா பொங்கி வருது. சேம் டைம் இது நல்லா கெட்டியாகின்னு வருது. கைவிடாமல் நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கை விடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம கோகோனட் பவுட்ரு போட்டிருக்கிறதுனால இது சீக்கிரமாகவே இது கெட்டியாகிடும். பாருங்கள், இப்போது நம்ம ஊற்றின பால், சுகரு, கோகோனட் பவுடர் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு அல்வா பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து நம்ம ஃபேன் கீழே வச்சு நல்லா ஆற வச்சுக்கலாம். கூல் ஆகட்டும்னு விடலாம். இதே நம்ம ரா கோகோனட் போட்டோம்னா அந்த கோகோனட் அப்படியே போடக்கூடாது. அது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தவா வச்சு லைட்டாக வறுத்து எடுத்துகிட்டு அப்புறம் தான் மில்கில் ஆட் பண்ணோம். இப்போது நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேன் கீழே வைக்கலாம். கெட்டியாக ஆகிடுச்சு பாருங்கள். இது கம்ப்ளீட்டாக கூல் ஆகிறதுக்கு நம்ம விடலாம். நம்ம கோகோனட் மிக்ஸ்சரு நல்லா கூல் ஆகிடுச்சு. ஃபேன் கீழே வச்சா நல்லா கூல் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி ரவுண்டு ஷேப் பண்ணிக்கலாம். ரவுண்டு ஷேப் பண்ணிவிட்டு இப்படி ஒரு சிலிண்டர் ஷேப்பாக பண்ணிவிட்டு சென்டரில் இப்படி ப்ரெஸ் பண்ணி விடலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாம் செஞ்சு நம்ம இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் எல்லாம் செஞ்சுட்டு ஃப்ரீசரில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம இது செட் ஆகிறதுக்கு விடலாம். நம்ம எல்லாமே செஞ்சிட்டோம். ஃபஸ்ட்டு ரவுண்டாக பண்ணோம், அப்புறமா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுணும் சென்டரில். இது லேசாக ஒடிகிற மாதிரி தெரியும், ஆனால் ஒடியாது. இது ஃப்ரீசரில் வச்சு தான் செட் ஆகிடும். இப்போ நம்ம எல்லாமே செஞ்சிட்டோம் அதே மாதிரி. இப்போ நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். 10 to 15 மினிட்ஸ் ஃப்ரீசரில் இருக்கட்டும். நம்ம பவுண்டி கோகோனட் பார்ஸு ஃப்ரீசரில் வச்சுருக்கோம். அது 15 மினிட்ஸ் ஆகட்டும். அதுக்குள்ளேயே நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் சாக்லேட் எடுத்திருக்கேன். சாக்லேட் மெல்ட் பண்ணிக்கலாம். டார்க் சாக்லேட்ஸ் தான் எடுத்திருக்கேன். மெல்ட் பண்ணிக்கலாம். மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. மில்க் சாக்லேட் கூட எடுத்துக்கலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஃப்ரீசரில் செட் பண்ணி வச்ச பவுண்டி பாஸு செட் ஆகிட்டு இருக்கு. நம்ம போட்ட குவான்டிட்டியில் எனக்கு 11 சாக்லேட்ஸ் வந்திருக்கு. பாருங்கள், நல்லா சூப்பராக செட் ஆகிருக்கு. நம்ம பட்டர் பேப்பர் மேலேயும் போடலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி பிளேட்டுக்கு கீ இல்லைனா பட்டர் தடவிட்டுன்னு நம்ம சாக்லேட்ஸ் வச்சுக்கலாம்.
ஃபோர்க் வச்சுக்கலாம். ஃபோர்க்கு தான் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது நல்லா ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறது, ஊட்டி பார்ஸ் நல்லா ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால சீக்கிரமாகவே கெட்டியாகிடும். நம்ம எல்லாத்தையும் இப்படியே செஞ்சு எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பவுண்டி சாக்லேட் பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த சைடில் இருக்கிற இந்த எக்ஸஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி நான் 2 டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம பவுண்டி பார்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கூடவே ப்ரௌனியும் செய்திருக்கேன். ஆல்ரெடி ப்ரௌனி ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் அதை வாட்ச் பண்ணுங்க. இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷல்ன்றதுனால ப்ரௌனி பவுண்டி பார்ஸ் செய்திருக்கிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு உங்களால் முடிஞ்ச ரெசிபீஸ் நீங்கள் என்ன செய்தீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு, பவுண்டி பார்ஸ் ரெடி ஆகிடுச்சு. செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. காட் பிளஸ் யூ ஆல் சில்ட்ரன்ஸ். பாய்.